ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மனுஷ கறி வாங்குறதுக்காக இந்த கறிக்கடையில் எப்போவுமே கூட்டம் அல்ல மோதி நிற்குதுங்க. ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி கறியை வாங்கிட்டு போயிடறாங்க. கறியை வந்துட்டு விதவிதமாக செஞ்சு இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைவம் சாப்பிடக்கூடிய ஜனங்களை வெட்டி இவங்க விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீட்டு தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த ஊரில் இருக்க எல்லாருமே எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ வேலை அதிகமாக வச்சாலும் நின்று வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கடை இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாகவே இந்த கடையில் பன்னிக்கறிகள் மட்டும் தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. பன்னிக்கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக அந்த கறியை வந்துட்டு இந்த ஓனர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நிறைய தடவை அதை அடிச்சு அதுக்கப்புறம் அதை சாஃப்ட் ஆக்குனதுக்கப்புறம் அவர் வித்துட்டு இருப்பாரு. ஆனால் ஜனங்க எல்லாருமே வெயிட் பண்ணி வாங்குறதுல ரொம்ப கடுப்பாயிருவாங்க. சில நேரம் சிலர் கிளம்புற நேரத்தில் தான் இவங்க வந்து அவங்க கறியவே டெலிவரி பண்ணுவாங்க. அவங்களும் வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. காலப்போக்கில் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்க டல்லாகிக்கிட்டே வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் கறி நல்லா விற்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் சாப்பிட்ற மக்கள் எல்லாம் வந்து இவங்க கடையை அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இவங்களுக்கு பலத்த அவமானத்தையோ நிறைய நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு பக்கத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொல்றப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இந்த துப்பாக்கியை காமிச்சு யாரெல்லாம் உங்களை மிரட்ட வராங்களோ அவங்கள மிரட்ட அவங்கள ஓடியே போயிடுவாங்க அப்படின்னு அந்த துப்பாக்கியை எப்படி யூஸ் பண்றதுன்ற வரைக்கும் இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த துப்பாக்கியை வாங்காம இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்துகிட்டு இருக்க வழியில தான் வந்துட்டு இவங்க யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம கடை இவ்வளவு நஷ்டமாகுது அப்படின்னு. அப்போ சரி விடுங்க, இதெல்லாம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கை நகர்த்திடலாம், நம்ம இல்லைன்னா வேற இடத்துக்கு போய் கடை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பையன் இவங்களை ஓவர்டேக் பண்ணி போறதை பார்த்துட்டு இவன் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்புறம் தான் பார்த்தா அந்த பையன் இவங்க கடைக்கு வந்து சண்டை போட்ட வெஜிடேரியன்ஸ்ல ஒருத்தங்கன்னு தெரியுது. திடீர்னு இவன் வண்டியை நிறுத்துறான். அப்படின்னு ரிவர்ஸ் எடுத்துட்டு அவனே முன்னாடி போட்டு நினைக்கும் போது தெரியாதனமா அந்த பையன் மேல மோதிடுறான். அந்த பையனும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த ரோட்ல வேற யாருமே இல்ல. இந்த பையனுடைய உடம்பை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, அதனால நம்ம எப்படியாவது இதை கொண்டு போய் மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதனால அந்த பையனுடைய உடம்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த வைஃப் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு நைட்டு பிஸியா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. பாடி அப்படியே வச்சிருக்க முடியாது இல்லையா, எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னா அந்த பாடியை சின்ன சின்ன பீசஸா வெட்டிக்கிட்டு இருக்கா. இது எதுவுமே அந்த லேடிக்கு தெரியாம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா விடிஞ்சு வந்து பார்க்கும்போது அந்த பாடி அந்த இடத்துல இல்ல. இந்த லேடி கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணேன்னு கேட்கும்போது, ஐயோ நான் அது உண்மையான கறி நினைச்சு ஒரு கஸ்டமருக்கு வித்துட்டேன்னு சொல்லும்போது, அடி பாவி அது நான் வந்துட்டு அந்த ஆளோட உடம்பை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அந்த வாங்கிட்டு போன ஒரு லேடி வந்து கறி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, என்னைக்கு விட இன்னைக்கு தான் செம டேஸ்டா இருக்குன்னு சொன்னப்போ இவன் நம்பாம ஒரு பச்சை கறியை எடுத்து தின்னு பார்க்கறா. இவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா இது வரைக்கும் நம்ம வித்த கறிகள்லேயே இதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கு, மனுஷ கறி இவ்வளோ டேஸ்டா இருக்குங்கிறது இவளுக்கு இப்போ தான் தெரியுது. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த லேடி கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறா, இது வந்துட்டு இம்போர்ட் பண்ண பன்னிக்கறி அப்படின்னு, இனிமேல் எனக்கு இந்த கறியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த ஆளும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய உடம்பு பாகத்தை வெளியே வீசலான்னு போறா. உனக்கு என்ன பைத்தியமா, இது எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா, இதவே நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இருந்தாலும் இந்த ஆளுக்கு வந்துட்டு இதை நம்ப முடியல. அதனால நைட்டு அவனே ஒரு பீஸை சமைச்சு சாப்பிட்டும் பார்க்குறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இது பயங்கர சாஃப்டா வாயிலேயே கரையிற அளவுக்கு செம டேஸ்டா இருக்கிறது இவனுக்கு தெரியுது. அப்போ வெஜிடேரியன் சாப்பிட்ற மக்களுடைய உடம்புல இருக்க கறி ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இது வரைக்கும் இவங்க சாப்பிட்ட கறிகளே இதுதான் ரொம்ப டேஸ்ட்ன்றதுனால இவங்க தேடி கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி வெஜிடேரியன் கறியை விற்கிறாங்க.